இந்த மாதம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குரியதான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். Lord gave the promise from books of Philippians chapter 4 verses 7. இந்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. தேவ சமாதானம், Peace of God. தேவன் பல பைபிள் வேதத்துல பல சிறப்பான அம்சங்களை குறித்துள்ளதான சமாதானத்தை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது. There is many things told about special pieces in this Bible. சமாதானத்தை பற்றி பல அருமையான வார்த்தைகள் எல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. About peace there are so many good things written in the Bible. பெரிய சமாதானம் சொல்லி இருக்கு. அதாவது சிறப்பான பெரிய சமாதானத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. It is told about great peace. நதி போன்ற உள்ள சமாதானத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. It is told that peace like river. இயேசு கிறிஸ்து சொல்றார், என் சமாதானத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லி இருக்கிறார். Jesus told that I will give you my peace. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துல வாசிக்கிறோம். This month's promise we read here. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். The peace surpasses all understanding. தேவன் தருகிற சமாதானம், the peace which is given by God, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். It is surprising. எப்படி இந்த பாதையில இவ்வளவு சமாதானத்தை காத்துக்கொண்டேன் என்பது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். It is surprising that how we protected our peace this month. அது நம்முடைய புத்திக்கு நேர் அப்பாற்பட்டதாக இருக்கும். It is beyond our understanding. தேவன் தருகிறது ஒன்று உண்டு என்றால் அப்படிதான். If God gives, it is like that. அநேக சந்தர்ப்பங்கள் நான் உட்கார்ந்து தியானிச்சிருக்கிறேன். In many situations I have meditated. யோசனை பண்ணி பார்த்திருக்கிறேன். I have thought it. எப்படி இந்த பாதையில அமைதியா சமாதானமா இருந்தோம்? How in these ways we were keeping silent and keeping quiet moving. இந்த பாதையில எப்படி சமாதானமா ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னு சில நேரங்களில் நினைச்சு பார்த்திருக்கிறேன். Often I thought that how peacefully I ran in these ways. அது தேவன் தருகிறதான சமாதானம். This is the peace from God. நம்முடைய இருதயத்துல ஒரு ஆச்சரியமாக தேவ சமாதானம் சில சந்தர்ப்பங்களை நம்ம நிரப்பும். Sometimes God peace fills us surprisingly. நாம் எண்ணி பாராத, we cannot count it. விசேஷமா சுருக்க சொல்ல போனா சொப்பனத்திலையும் கூட நாம் நினைச்சு பார்க்காத ஒரு சமாதானம். It is like the peace which we cannot even think in the dream. அநேகருடைய சாட்சிகள் அப்படி இருக்கும். Many people's testimonies are like that. இந்த மாதத்துல கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised that this peace I'll command you this month. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். The peace surpasses all understanding. இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் நமக்கு தர போகிறார். In the September month God is going to give us. ஆண்டவரே, நான் எதிர்பாராத, yes Lord, the unexpected, யோசிக்க முடியாத, the one which I cannot even think, சமாதானம், peace, நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சமாதானம். the peace which we cannot even think. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அப்படிப்பட்ட உங்களுடைய கரங்களை உயர்த்தி, please raise your hand, கரங்களை அசைத்து, shake your hand. எல்லா புத்திக்கு மேலான there is a peace beyond ஒரு சமாதானத்தை நீ எனக்கு தர போறீர். Lord, you are going to give it to me. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். So I praise you. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. இந்த சமாதானத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God for that peace. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். God has given this promise. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. He is told that the peace of God which surpasses all understanding. ஆகையால் நம்ம இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் உள்ள உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the world with problems and confusions. நம்முடைய இந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு தர்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். All the promises which God gives we have to receive in faith. இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். We are traveling in this world. இந்த பயணத்திலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும். In this travel we face so many problems. பல பிரச்சனைகளை சந்திக்கிறதால நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு கீ மாத்திரம், திறவுகோல் மாத்திரம் இருக்குது. The problems all we face, to come out of this problems there's only one key we have. பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மனுஷர்கள் பல இடங்களுக்கு போவாங்க. To solve problems people go different places. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க. They search and see that what is the way to come out of this problem. ஏதாவது ஒண்ணுல அது வெளியே வரணும். Somehow they have to come out. அந்த பிரச்சனையை விட்டு எப்படியாவது வெளியே வரணும். Somehow they have to come out of that problem. அந்த போராட்டத்தை விட்டு எப்படியாவது வெளியே வரணும். They have to come out of the suffering. வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது? So what to do to come out? ஏதாவது ஒரு வழி இருக்குதா? Is there any other way? ஒருவேளை வியாதியில இருந்தோம்னா எந்த டாக்டர்ட்ட போனா இதுல இருந்து வெளியே கொண்டு வருவார்? If you are in disease, to go to which doctor to get cured? சில பிரச்சனைகள் இருந்தா இந்த பிரச்சனைகளுக்கு யாரை போய் சந்தித்தா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம்? To come out of a problem, to whom should we go and meet to get out of the problem? ஒரு குறிப்பிட்ட தேவைகள் இருக்குது. இந்த தேவை எப்படி பூர்த்தியாக்குறது? நம்முடைய சிந்தை எல்லாம் ஓடும்.
இந்த குறிப்பிட்ட நபரிடத்துல போனா அந்த இதுல இருந்து நமக்கு தேவையை நம்ம பூர்த்தி ஆக்கிடுவோம். There is a particular need. To fulfill that need, we go to a person and meet them to get fulfill that of need. இப்படி எல்லாம் நமக்கு பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது நமக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு கீ கிடைக்காதான்னு பாக்குறோம். We face so many problems. To come out of the problems, we find for some key to get out of it. ஒன்றே ஒன்று சொல்றேன் இந்த காலை வேளையில. In this morning I'll tell you only one thing. செப்டம்பர் மாதத்துல In the September month, நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு திறவுகோல். to come out of all these problems, we have only one key. அந்த திறவுகோல் என்ன என்று சொன்னால், what is that key? ஜெபமே. ஜெபத்தை தவிர வேற ஒரு திறவுகோலும் இல்லை. There is only prayer. Without that there is nothing to come out of the problems. இதுதான் இந்த காலை வேளையில தேவன் நமக்கு ஆலோசனையா தர போகிறார். This is what God is going to give us as counsel இந்த today. ஜெபம் என்கிற திறவுகோல் மூலமாக through the prayer key, எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். God is going to give the peace which surpasses all understanding. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? To receive that peace, what we should do? ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தோடு சில நிபந்தனைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். When God gives a promises, God also gives conditions. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கிறவர். Our God is a God who answers all our prayers. இந்த இடத்துல அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். It is told that and the peace, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், and the peace of God which surpasses all understanding. அந்த இடத்துல என்ன சொல்ற? அப்பொழுது. It is told that and. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? So what is Lord telling here? அப்பொழுது. It is told that and. எப்பொழுது? When? எப்பொழுது? அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? So what we read here, அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்லி இருக்குது? the above verse, what is ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே என்ன சொல்லி இருக்கு, கீழே என்ன சொல்லி இருக்குங்கறத ரெண்டையும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். when God gives us a promise, we should examine it above and below the verses. அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிறது? This verses is told in which situation? எதற்காக அது சொல்லப்படுகிறது? It is told for what purpose? என்கிறது மேலையும் கீழையும் சேர்ந்து பார்க்கணும். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறுவதற்கேற்ற ஆயத்தம் நமக்குள்ள உண்டாகும். We should read the above verses and below verses so that the promises to get fulfilled. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். It is told that and the peace. ஆறாம் வசனம் என்ன சொல்லி இருக்குது? So what is the sixth verse told here? ஒன்றுக்கும் கவலைப்படாமல், be anxious of nothing, எல்லாவற்றையும் குறித்து, but in everything உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious. இங்கே 4 காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்றார். Here Paul apostle tells 4 things. இது இந்த வார்த்தையை சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு மரண கட்டுக்குள்ள இருக்கிறார். Here when Paul tells that he is in deadly bondage, அவர் மரணத்தின் விளிம்பில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். now Paul was sitting in a death. அவரை தலை சிரச்சேதம் பண்ணக்கூடியதான அந்த நேரம், அந்த சந்தர்ப்பம். It was a situation when Paul is going to get beheaded. பல கவலைகள் அவரை அழுத்துகிறதான ஒரு நேரம். All problems are pressing him. சபையை பற்றியுள்ள பாரம் நெருக்குகிற வேளை. The burden of church crushing him. நாளைக்கு தாம் இந்த உலகத்தை காண போகிறது இல்ல. Tomorrow I am not going to see this world. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். In this situation, அப்ப அவர் சொல்றார் இந்த நிருபத்தில், அப்பதான் எழுதுறார் கடைசியா. that is what is writing in this epistle. ஒன்றுக்கும் கவலைப்படாம, do not be anxious. இங்க 4 காரியங்களை அவர் சொல்றார். He is telling 4 things here. விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள். It is told that prayer, supplication, thanksgiving and request. அங்க பாருங்க, அந்த இடத்துல ஜெபம், prayer, அங்க விண்ணப்பம் சொல்றாரு, supplication, ஸ்தோத்திரங்கள் சொல்றாரு, thanksgiving, ஜெபம் பண்ணணும்ங்கறாரு, and is saying request, ஒரு prayer, ஜெபம் பண்ணணும்ங்கறாரு, prayer, வேண்டுதல், supplication, வேண்டுதல்ங்கறது request. அதாவது நீங்க அவரிடத்துல தயவாய் பெற்றுக்கொள்வது. it is told that you have to request and get it. இதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. It is 1 Timothy chapter 2. இதே 4 காரியத்தை சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். Same 4 things he is telling to the church. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 1 Timothy chapter 2 verses 1. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை சொல்றாரு. Therefore I exhort first of all the supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men. அதனால இந்த எல்லா பிரதானமா இந்த ஒரு புத்தியை சொல்றாரு. He is telling that first things. இந்த இடத்துல பல சூழ்நிலைகள் நெருங்கி இருக்கிற வேளையில இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். He is giving this counsel when all the situations is ensnared him. நீங்க அவரிடத்துல இந்த விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணா தான் தெரியும் நமக்கு. ஒரே மாதிரி ஒரு உறவுல உள்ளது அதெல்லாம்.
the supplications, prayers, intercessions and thanksgiving it looks like united together. ஒரு உறவு சம்பந்தமானதுன்னு சொல்லலாம். We can tell that it is all related together. இது வந்து நீங்க இந்த வேண்டுதல் என்கிற காரியங்களை இன்னைக்கு காலையில உங்களிடத்துல சொல்றேன். Today I am going to talk about request here. நீங்க வேண்டுதல் செய்யும்போது when you request, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். it is told that you request unto him. இந்த வேண்டுதல் என்று சொன்னால் என்ன சொல்ல இருக்குது? So what is the meaning of request here? நம்ம ஆண்டவரிடத்துல ரொம்ப தாழ்த்தி கேட்டுக்கொள்வது. We should humble ourselves and request to the God. அதாவது ஒரு பிச்சைக்காரனை போல கேட்கிறது. Like a beggar we request him. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்களே. Oh Lord, help me. ஒரு பிச்சைக்காரன் எப்படி கேட்பான்? How a beggar will ask? அவன் கேட்கும்போது என்ன செய்வான்? So how will ask? அம்மா, oh mother, ஐயா, oh master, ஐயா சோறு போடுங்களே. oh feed me. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 days I've had food. வயிறெல்லாம் பசிக்குது. I'm hungry. அந்த கெஞ்சிரத பாக்கும்போது how when we see him begging, அவன் பரிதாபமான நிலவரம். it was a poor situation. அந்த சத்தம் இதெல்லாம் அவனை பார்த்த உடனே, so when we see him, இறங்காத மனசு கூட அப்படியே இறங்கிரும். the heart which even cannot, it has mercy. சரி ஏதோ கொடுத்துருங்க, கொடுத்து தொலையும். It gives kindness, it shows kindness. தெரியாத ஒருத்தரிடத்துல போய் கேட்கிறோம். they go and ask for the unknown person. ஒரு வேண்டுதல் என்று சொன்னால் அதுக்கு என்ன என்றால், when we ask tell request, அந்த request என்று சொல்லும்போது தன்னை தாழ்த்தி ஒரு பிச்சை கேட்கிறது போல தேவனிடத்துல கேட்கணுமா? it is like we should humble ourselves and ask like a beggar to the Lord. எல்லாம் இருக்கிறது போல உட்கார்ந்து இருக்க கூடாது. we should not be sitting like everything. எனக்கு நீங்க உதவி செய்யணும். oh master, you have to help me. இந்த 8 மாதம் எங்களை பாதுகாத்தீங்க. last 8 months you protected us. இந்த செப்டம்பர் மாதத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. you brought us to the month of September. இந்த மாதத்துல நீ தயவாய் எங்களுக்கு இறங்கணும். in this month kindly come into us. இறக்கத்தை தான் நம்பி இருக்கிறேன். I am seeking your mercies. அதுதான் கெஞ்சி கேட்கிறது. that is the humble themselves. அதாவது பொதுவாக பிச்சை கேட்கிறவங்க அறியாதவங்கிட்ட கேட்பான், தெரியாதவனிடத்துல கேட்பான். a person when he begs, he asks for an unknown person, he asks for the stranger. முன்ன பின்ன தெரியாதவனிடத்துல போய் பிச்சை கேட்பான். he goes and asks for the unknown person. ஆனா நாம அப்படி இல்லையே. but we are not like that. நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கிறோம். we are asking with our father. அவரிடத்துல கேட்கிறோம். we are asking him, தகப்பனே என்னை ஆசீர்வதியும். father bless me. அப்ப வேண்டுதல் என்று சொன்னால், when it is told request, தயவா கேட்கிறது போல ஒன்று. it is one is you ask pleadingly. அதற்கு அர்த்தம் ஒன்று தயவாய் கேட்கிறது. one thing is you request them humbly, பிச்சைக்காரனை போல கேட்கிறது. like you request him like a beggar. இரண்டாவது, second thing, வேண்டுதல் என்றால் அதற்கு மூல வார்த்தை என்ன சொல்லி மூல வார்த்தைகள் என்ன சொல்லி இருக்கு என்று சொன்னால், second thing, there is another meaning to it. அதாவது கட்டாய செவி கொடுப்பார். he will heed to you surely. கட்டாய செவி கொடுப்பார் என்பதுதான் வேண்டுதல். request means he will heed to you surely. அப்போ நீங்க வேண்டுதல் செய்யும்போது, நான் ஜெபிக்கிறேன், அந்த வேண்டுதல் செய்கிற என் ஆண்டவர் எனக்கு கட்டாய செவி கொடுப்பார் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கெஞ்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். when you tell that I am requesting, he will definitely heed to my prayer and he will give it to me, so according to receive it. அப்ப இப்படி கட்டாய வேண்டி யாருக்கு கட்டாய வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு செவி கொடுக்கிறார்? those who assuredly pray to him, those who assuredly request to him, he gives. இப்படி வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு ஒன்று அவருடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறார். one thing, he gives victory to them in their life. அவருடைய வாழ்க்கையில இரண்டாவது உற்சாகத்தை கொடுக்கிறார். second thing, he gives encouragement to them. மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில நல்ல சுபாவங்களை கற்றுக் கொடுக்கிறார். third thing, he teaches them a virtuous character. நற்குணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். third thing, that he gives them all virtuous character. இந்த காரியங்கள் மூலமா அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு இந்த வேண்டுதலுக்கெல்லாம் இறங்குகிறார். through all these things he ascends down to answer their prayer. நீங்க வேதத்திலே சாமுவேல் இடத்திலே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? in Bible, Samuel what they did. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. come to the books of 1 Samuel chapter 7. 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 Samuel chapter 7. அதுல ஒரு முறை சாமுவேல் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் எங்களுக்காக தேவனிடத்துல ஓயாம வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேக்குறாங்க. here Israel people went and asked Samuel, do not cease and keep crying to the Lord, keep crying to the Lord. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Samuel chapter 7 verses 7. அதுல கடைசி பகுதியில பாருங்க. it is told in last part of the verse. நம்முடைய வார்த்தையிலே சொல்ல போனா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். it is told that they asked him, deliver us from the hands of the Philistines and do not cease and keep crying to the Lord. இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு பெரிய பெலிஸ்தியருடைய கூட்டம் வந்துருச்சு. the gathering of Philistines gathering against Israelites. சத்துருக்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். enemies ensnared them. அந்த சத்துருக்கள் விரோதமாக வந்தவுடனே இவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு பலம் இல்ல. the Israelites did not have strength to prevail them or overcome them. ஒன்று எதிர்க்க பலம் இல்ல. first thing, they did not have strength to overcome them. மற்றொன்று என்ன?
Second thing, அவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க. they were afraid of the gathering. பயம் வந்து அப்படியே அவங்கள இருதயத்தை நிரப்பி கொண்டது. Fear came and filled their heart. எங்களை எப்படி இந்த பெலிஸ்தர்களை மேற்கொள்ள முடியல? How should we prevail these Philistines? ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கானானுக்குள்ள போற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சத்துருக்களாக முள்ளா இருந்தவங்க இந்த பெலிஸ்தர்கள் The தான். Philistines were thorns and they were enemies till the Israelites get into the Canaan. சில போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்முடைய மரண பரியந்தம் நம்ம போராட வேண்டியது இருக்கும். Certain sufferings and problems till death we have to face it. எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிட்டு எனக்கு மட்டும் ஏன் இது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்குது? Everybody has got deliverance but I cannot get deliverance. It is அந்த I'm suffering. பிரச்சனைகளின் முடிவு உன்னுடைய மரணமா இருக்கலாம். This problem's end of the problem is your death. அந்த பிரச்சனையின் முடிவு ஒன்று கர்த்தருடைய வருகையா இருக்கலாம். The end of this problem is coming of Jesus. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஓய்வு வரும், கர்த்தர் உன்னை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போவார். Till the end Lord will take you to the rest. எப்ப ஓய்ந்தது கர்த்தர் தேசத்தில் அமைதல் உண்டாக்கிட்டார். Once again God gave peace into the land. சில பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும், கர்த்தருடைய மகிமைக்குள்ள தம்முடைய சமூகத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். Lord bring end to the certain problems. Lord will take you to the glory. அப்ப இந்த பெரிய போராட்டங்கள், There was a great trouble. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். Enemies were ensnared. பெலிஸ்தர்கள் இவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். Philistines gathered against them. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்ப சாமுவேல் தான் அன்றைக்கு அவர்களுக்கு தீர்க்கதரிசி. Samuel was the prophet in those days. அன்றைக்கு அவர்களுக்கு ஊழியக்காரன் சாமுவேல் தான். Samuel was the servant of God those days. ராஜாவும் சாமுவேல். He was also the king those days. ராஜாவுக்கு ராஜா, நியாயாதிபதிக்கு He was நியாயாதிபதி. the king of kings and judge of judges. ஆசாரியனுக்கு He ஆசாரியன். was the priest. தீர்க்கதரிசிக்கு He தீர்க்கதரிசி. was also the prophet. வேற யாருமே அவங்களுக்கு இல்ல. There was none other than அப்ப Samuel. எல்லா ஜனங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. Everybody came and told them, pray for us. ப்ளீஸ் தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Please pray for us. இந்த பெலிஸ்தரை எங்களால மேற்கொள்ள We முடியல. cannot prevail this Philistines. பயமா இருக்குது. We are afraid. பயமா இருக்குது. We are afraid. சில ஜெபிக்கிறோம் இல்லையா, சொல்றோம் இல்லையா? Sometimes we tell like this. பாஸ்டர் ஜெபிங்க. Pastor, please pray. சிஸ்டர் ஜெபிங்க. Sister, please pray. அக்கா ஜெபம் பண்ணுங்க. Sister, pray. எனக்கு இந்த வியாதியை கண்டு பயமா இருக்குது. I have fear of this disease. இந்த பிரச்சனைகளை கண்டு எனக்கு பயமா இருக்குது. I see this problem and trouble. நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல, இந்த டிபார்ட்மென்ட் போற என்ன ஆக போதோ தெரியல, எனக்கு பயமா இருக்குது. I'm fear tomorrow what happened. I'm going to my department. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்களே. Please pray for me. நேத்து என்கிட்ட ஒரு ஆள் நைட் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. Last night. நம்ம இடத்துல இல்ல, அதர் ஸ்டேட்ல இருந்து. Last night a person called me from other state. பாஸ்டர் தயவு செய்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. Pastor, fast and pray for me. நான் சொன்னேன். I told. நான் told. உபவாசம் போட்டே ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு முடிச்சிட வேண்டியதா வேலையா? It is that I have to finish everything, keep doing fasting and fasting. அவங்களுக்கு ஏற்கனவே உபவாசம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். I'm already having fasting. இன்னொரு ஸ்பெஷலா இன்னொரு உபவாசம் போடணும். Also I have to put another special இன்னொரு ஆள் அடுத்த போன் வரும், பாஸ்டர் உபவாசம் போடுங்க. Another person will again call and tell me, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் உபவாசம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். You eat nicely and sleep. I'll keep நல்லா fasting. சாப்பிட்டு தூங்கு. You eat nicely and sleep. எல்லாம் இவங்க ஜெபிப்பா என்ன பண்றது? ஏற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணணும். Because why we have to pray. இதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து சொல்றாங்க. This is what the king இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல வந்து சொல்றாங்க. Israelites came and told to Samuel. ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. Samuel, pastor please. ஓயாம அந்த வசனத்தை பாருங்க. ஓயாம வேண்டிக் கொண்டாங்க. It is told us in the verse, do not cease. வேண்டிக் கொண்டாங்க. They keep. Oh please please. They told please please. சாமுவேல் என்ன செய்தான் தெரியுமா? What is Samuel did you know? பாருங்க, சத்துருக்கள் சூழ்ந்து இருக்குது. Enemies encamped them. இந்த உலகத்தில் நமக்கு அப்படி சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும். In this world enemies will be encamped us. இவர்களுக்கு எதிரிகளாக நமக்கு இவர்களுக்கு வந்து நிற்கிறாங்க, இதை மேற்கொள்ள முடியல. Enemies ensnared them, they cannot prevail them. சாமுவேல் இந்த ஜனங்களை பார்த்து சொல்றான். Samuel looked at these people and told. அந்த 7வது வசனத்தை பாருங்க. See this இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்தபோது, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு. Now when the Philistines heard that the children of Israel had gathered together at Mizpah, the lords of Philistines went up against Israel. And when the children of Israel heard of it, they were afraid of Philistines. இஸ்ரவேலுக்கு எதிராக விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். They came against them. எவர்கள் உங்களுக்கு எதிரிகளா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு துரோகிகளாக மாறுவாங்க. Whom you expected that they will not be enemy, they will be traitors for you. வேத வசனம் அப்படி சொல்லி இருக்கு. That's what Bible tells me. இவர்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலையே. I did not even imagine that these people will be like this. இதுதான் உலகமா? Is this the world? இதுதான் மனுஷனா? Is this our people? இப்படி கூட இருந்த கழுத்து அறுத்துட்டான சொல்றோம் இல்லையா? We tell that they were with us and they were கூட இருந்த காட்டி கொடுத்துட்டான யூதாஸ். Judas was being there and he கூட இருந்த கழுத்து அறுத்துட்டான. They were with us and the betrayed. இப்படி எதிரிகளா மாறிட்டாங்களா? These people became enemies for us. துரோகின்னு சொல்றோம். We tell the traitors and traitors. பைபிள்ல நடந்திருக்குது. This is what has happened in Bible. தாவீதுக்கு உடன்பட்ட தாவீது வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த
பிள்ளையே தாவீதுக்கு எதிராக எழும்பினார். David's own son raised against David. தாவீதுடைய வாழ்க்கையில் தம்முடைய சொந்த பிள்ளையே அவனுக்கு எதிராக எழும்பினார். அப்சலோம். In David's life, David's own son Absalom raised against him. அப்பா ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, When David was ruling as king, அப்பா ராஜாவா தான் இருக்கிறாரு. David was a king. அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கும் போதே His kingdom, ஆட்சிக்கு பிடிக்கணும். he wanted to take the kingdom. அவர் முடிஞ்சு போச்சு, கிளம்ப முடிஞ்சு போச்சு, அந்த ஆளு சீக்கிரம் முடிஞ்சிட்டாரு. That's all, it's over. David is going to die. பரவாயில்ல, ஸ்டாலின் பொறுமையா இருந்தாரு. Stalin was having patience. அப்பா செத்த பிறகுதான் தலைவன் போஸ்டுக்கு வரணும்னு இருந்தார். அதனால டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடுறாரு. After his father, he became the leader. என்ன பண்றது, அப்படி வருது. பொறுமையா இருந்து தலைவர் பதவிக்காக காத்திருந்து தலைவர் பதவி ஏத்துக்கிட்டாரு. Don't tell that I'm supporting DMK. போட்டிகள் எது இருந்தாலும் அது இது சாவர வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போமே. Let's be patient until he dies. இது பொறுமை கிடையாது. தாவீதின் பிள்ளைகளுக்கு அது இல்ல பாருங்க. David's children did not have the patience. அங்க இருந்து ஒரு கூட்ட ராணுவத்தை சேர்த்துக்கிட்டான். He gathered some armies இந்த together. பக்கம் ஒரு கூட்ட ஜனங்களை வாழ்க போறதுக்கு ஒருத்தர் சேர்த்துக்கிட்டான். He gathered people there. மதுரக்கார மாதிரி நினைக்கலன்னு நினைக்கிறேன். வாழ்க போறதுக்கு ஒரு கூட்ட சேர்த்துக்கிட்டான். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா சொல்லுங்க, பைபிள்ல தான் சொல்லி இருக்கு. அந்த பக்கம் இது அப்சலோம் பண்ணதுதான். It is what Absalom did. அந்த பக்கம் பார்த்துட்டு ராணுவத்தையும் சேர்த்துக்கிட்டான். He gathered armies there. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். He gathered everybody. சேர்த்துக்கிட்டு அவங்க ஜெய போடுறாங்க. He told that அவன் நின்னுக்கிட்டா எல்லாம் வர்றவள ஏத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். He told that whoever is coming, come to me, I'll give you. தாவீதுக்கு எல்லா செய்தியும் போறது. All news went to David. இவன் எழும்புறத பார்த்த உடனே தாவீதுக்கு பயமாவும் போச்சு. ஒரு தடவை David started to fear seeing this. ஆனாலும் இவனுக்கு தங்க போராட்டங்கள் இருக்குது. There's troubles. ஆனா பிள்ளை விட்டுற கூடாது. But we should not leave our இவர் மனசு அடிச்சுக்கிட்டு இருக்குது. No, his heart was beating him. அவன் என்ன செய்யறான்? But what son in டேய் உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. I will not leave, I will kill you. அப்போ சாகடிச்சிரணும். I will smite you. அவர் உயிரோடு இருக்கும்போது ஆட்சியை பிடிச்சிரணும். Somehow I want this kingdom. அப்பாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. There are so many sons. ஏதாவது ஒண்ணுல கொண்டு போய் வச்சிருவாரு. He will give it to somebody else. அதனால விடக்கூடாது. So we should not leave. இருக்கும்போதே ஒரு காரியத்தை நம்மளா உண்டாக்கிடணும். I should do something of my own. நல்ல அழகானவன், நல்ல அழகானவன். He was handsome. ஒரு பக்கம் அப்சலோம், Absalom was there. ஒரு பக்கம் அர்போன், அவன் எப்ரோன், அர்மோன், அவன் ஒரு பக்கம். Another side there was another. சிலரெல்லாம் அவனோடு சேர்ந்து இருக்கிறாங்க. All people gathered together. எல்லாரும் எதிராக நிற்கிறாங்க. Everybody started. ஒரு தடவை இவனுக்கு இவன் பண்ற சூழ்நிலையில பார்த்து ஒரு தடவை ஒளிவு மலைக்கு நடந்தே போனான். அழுதுகிட்டு, கால்நடையா, கால்ல செருப்பு போடாம அழுதுகிட்டே, மூஞ்ச மூடிக்கிட்டு அழுதுகிட்டே போனான். It is told in Bible that David covered his face and went to Mount of Olives with barefoot. பாத்தீங்க, இவர்களெல்லாம் எதிர்ப்பாங்க நினைக்கிற எதிர்பார்க்காதவர்கள் விரோதிகளாக மாறிட்டாங்க. Unexpected people became enemies for them. அப்படி உங்க வாழ்க்கையில நடக்கும். This will happen in your life too. எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறுவார்கள். Unexpected people will become enemies for you. அப்படி மாறக்கூடும். It can happen. அந்த சூழ்நிலையில நீ சோர்ந்து போக கூடாது. In this situation, do not be weary. அந்த நேரத்தில் நீங்க பின்வாங்கி போயிட கூடாது. Do not be backsliding. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தது. Situations came for Israelites. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தது. David's life situations came. இஸ்ரவேலர்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் தாவீதை நோக்கி ஜெபித்தார்கள், கூப்பிட்டார்கள். For the salvation of Israel, they looked unto Dagon. எப்படியாவது ரட்சிப்பை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். They desired somehow to get deliverance. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். They want to decide for a victory. சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்குது? What is told in 1 Samuel? எல்லாரும் விரோதிகள் ஆயிட்டாங்களே. Everybody became enemies. எல்லாரும் விரோதிகள் ஆயிட்டாங்க. Everybody became enemies. யார் இருக்கறா? Who is there for me? சிலர் சொல்லுவாங்க எனக்கு யார் இருக்கறா? Somebody tell that who is there for me? நினைச்சு அழுவாங்க. They started to weep. சிலர் இருக்காங்க அப்படியே. There are people like that. நல்ல சகோதர சகோதரி இருப்பாங்க. They have brothers and sisters. நல்ல அப்பா அம்மா இருப்பாங்க. They have fathers and mothers. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அது சொல்லலாம். They will have a complex inside. எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு யாருமே இல்ல. அனுதாபத்தை சேர்த்துக்கிட்டவங்க இருக்காங்க. With being everything they tell that யாருமே இல்லன்னு சொல்லிட்டு they want to gather sympathy. ஆனா அதே அவங்க எதிரியா மாத்த இவங்க என்ன போறாங்களோ தெரியாது. If they become enemy, I don't know what is going to happen for them. நீங்க அப்படி இருக்க கூடாது. You should not be like that. எல்லாரும் விரோதமா எதிர்ப்பார்கள். People will be raised against you. எதிரிகளாக எழும்புவார்கள். They will become enemies. உன் வீட்டாரே உனக்கு சத்ருவாக எழும்புவார்கள். Your family will become enemies. ஆனா அந்த சூழ்நிலையின் மத்தியில in the midst of that situation, ஒரே ஒரு காரியங்கள், அந்த நேரத்தில் ஒரு சமாதானம் உங்களை நிரப்ப வேண்டுமானால், to fill if a peace has to fulfill you in that situation, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் அந்த அமர்ந்திருக்க வேண்டும். You should come in presence of God and sit and pray. சாமுவேல் தேவனை நோக்கி ஜெபிச்சான். Samuel looked unto the Lord and prayed. ஜெபிக்கிறேன். எப்ப ஜெபம் பண்றது தெரியுமா? When he prayed, you know, இவங்க வந்து கேக்குறாங்கல்ல, எங்களுக்காக ஜெபம் பண்ணு, வேண்டிக்கொள் கேக்குறாங்க இல்லையா? They came and told that they request. இடத்துல சாமுவேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். Samuel gave a counsel to them. மறுபடியும் எங்கிடத்துல ஜெபிக்க கேக்குறல்ல, you are asking keep and pray for me. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். I will give you a counsel. 3ஆம் வசனம்
4 வசனத்துல சொல்லி இருக்குது. It is told in verses 3 and 4. நீங்க உங்களுக்கு கர்த்தர் இந்த சத்துருக்கள் கையில ஜெயம் கிடைக்க வேண்டுமானால், You have to get victory against this enemy. சத்துருக்கள் கையில இருந்து நீங்கள் ஒரு வெற்றியை அடைய வேண்டுமானால், The enemies, if you want a victory, அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? so what you have to do? சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? So what is Samuel telling them? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, All the families of ஓ இஸ்ரவேல் குடும்பத்தாரே, oh Israelites, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. you should turn with all your heart. அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்குங்க. Set out all the foreign gods and astrots from the midst of you. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக, Turn your hearts towards the Lord. அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க. Serve only the Lord. அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். Then he will deliver you from the hands of Philistines. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, So when he told all the ஜனங்க 4 வசனத்துல அந்த ஜனங்க என்ன செய்தாங்க? the fourth was what these people are doing. பாகாலையும் அஸ்தரோத்தையும் தங்களை விட்டு அகற்றி விட்டாங்க. They put away all the Baals and Astrots. எல்லாரும் சொன்னாங்க கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். They served only the Lord God. எல்லாம் மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி வந்தார்கள். All the people to worship came to Mizpah. எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் தான் தேவன். They told the Lord is God. அந்நிய தேவனை அகற்றும்படியா சொல்றார். Put away all foreign gods. உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களை அகற்றிடுங்க. Put away all the idols. அந்நிய தேவனைகளை அகற்றி விடுங்க. Put away all foreign gods. அகற்றின பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. Unless you put away, you cannot see the miracle of God. சாமுவேல் மன்றாடினால் ஒரு அற்புதம் நடந்தது. Samuel pleaded, there was a miracle. ஒரு பெரிய வெற்றி உண்டாச்சு. There was a great victory. நீ வேண்டிக்கிட்டே இருந்தா போதாது. It is not enough you keep praying. உங்களுக்குள்ள சில விக்கிரகங்கள் இருக்கும். There might be some idols within you. சில அந்நிய தேவர்கள் இருப்பாங்க. There might be some foreign gods. நாங்க தான் பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டோமே நீங்க நினைக்கலாம். You might think that pastor we already came out of all this. நீங்க எழுத்தின்படி சில விக்கிரகங்களை நினைக்கலாம். You can think that worldly idols. சில போட்டோ, It might be a சில photo. சொரூபங்கள், It might be idols. இவைகள் எல்லாம் எங்க வீடுகள்ல கிடையாது. All these are not in our house. எங்களுடைய சபைகளிலும் கிடையாது. Also not in our churches. இங்க விக்கிரகங்கள் என்று சொன்னால் இந்த எழுத்தின்படி உள்ள விக்கிரகங்களை பற்றி நான் சொல்ல I'm வரல. not talking about the worldly idols. உங்களுக்குள்ளே சில விக்கிரகங்கள் இருக்கு. There might be some idols within you. அந்த விக்கிரகம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். It is there inside your heart. அந்த விக்கிரகம் ஒரு பொருள், அது ஒரு சில பொருளா இருக்கலாம். It can be a material. இது ஒரு பொருள். இந்த பொருள் மேல உங்களுடைய மைண்ட் இருந்துகிட்டே இருக்கலாம். Your mind would be kept on a particular material. இது எனக்கு வேணும் 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 வேணும்னு இத மனதில வச்சுக்கிட்டு கண்ண முன்னவனே இத முன்னாடி வந்து நிக்கும். I want this, I want this. When you close your eyes, it comes on your mind. அது ஒரு விக்கிரகம். It is an idol. சில பதவி, some positions. எப்படியாவது இந்த பதவிக்கு வந்துறணும். Somehow I have to achieve this position. அந்த பதவிக்கு பிடிக்கணும், வேணும் 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 அந்த பதவி, அது உனக்கு ஒரு விக்கிரகம். I want to achieve this position, I want this position. That is another idol for you. ஒரு குறிப்பிட்ட பணம், a particular money, அது உங்களுக்கு விக்கிரகம் போல it இருக்கு. can be an idol for you. யாருக்கும் தெரியக்கூடாது. Nobody should know it. அப்பப்ப தெரியாம திறந்து பார்த்துக்கிடுவாங்க. I should open and see it and know it's a secret. பொருள் வச்சிருப்பாங்க. They keep certain material. மறைச்சு வச்சிருப்பாங்க. They hide it and keep it. ஒளிச்சு வச்சிருப்பாங்க. They hide it and keep it. ஒரு அம்மா டிராவல் பண்ணும்போது ஐயோ வீட்டு சாவி வச்சிட்டு வந்துட்டேனே, பீரோ சாவி வச்சிட்டு வந்தேன். Sister, when she was traveling, she told that, oh, I left my key and came back. இந்த மனுஷன் வேற வீட்ல இருக்கிறாரு. This person is also already in the house. ஏன்னா இவங்க உருட்டி பழக்கம், அதனால அந்த அவரை பத்தி ஒரு உருட்டி பழக்கம். Because he's kept something in secret. ஐயோ சோத்திரம். Praise the Lord, praise the Lord. ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. She is traveling in train. மனசுல அடிச்சிட்டு இருக்குது. Her heart was beating. என்னாச்சு கேட்டா, What happened? சாவி வச்சிட்டு வந்துட்டேன். I kept the key. அது பரவாயில்ல, அவர் தான் இருக்கிறாரு பிரதர். இல்ல அவர் பொறுப்பு கிடையாது அவருக்கு. No, brother is that, no, he is not responsible. No, he is not responsible. என்ன சிஸ்டர் பொறுப்பு இல்லங்கறீங்க, அதெல்லாம் இருக்கும். No, what sister, how are you doing like this? இன்னைக்கு தான் கவனமா கவனிப்பாரு. இன்னைக்கு he will be responsible, he will be very careful. இன்னைக்கு தான் கவனமா கவனிப்பாரு. He will be very careful. ஐயோ சும்மா இருங்க நீங்க. No, don't talk. இல்ல இன்னைக்கு தான் முக்கியமான விஷயம். No, today is important. இன்னைக்கு பார்த்து அங்க வச்சிட்டு வந்துட்டேனே. No, today I unknowingly kept it and came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவங்களுக்கு முக்கியமானவங்க மறைச்சு ஒளிச்சு வச்சிட்டு வந்திருக்காங்க. Important thing, she has kept it hidden. எங்க போனாலும் அது மேல இருதயம். Wherever she goes, her heart is எப்படியாவது பத்திரப்படுத்தி வைக்கணும். somehow should preserve. ஒரு நாள் சேலைக்குள்ள இருக்கும், sometimes it will be within sarees. ஒரு நாள் அந்த கபோர்டுக்குள்ள மேல இருக்கும், it will be sometime in another. ஒரு நாள் பரணிக்குள்ள இருக்கும், அங்க அந்த பக்கத்துல இருக்கும். it will be above the slabs. ஒரு நாள் அரிசி பானைக்குள்ள கிடக்கும். sometimes answer the inside. ஒரு நாள் என்ன செய்யும்னா பாத்ரூமுக்கு மேல போய் ஒளிஞ்சிருக்கும். sometimes it will be above bathroom. ஏனென்றால் எங்க கடைசில எங்க வச்சேன்னு தெரியாது. Finally I don't know where I've kept it. கடைசில ஊரெல்லாம் தேடுவாங்க. Finally they'll start finding across. ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. the entire place they start searching. பிட்டது யாருக்கும் கண்ணில தெரியப்பட கூடாது. because a particular thing nobody should see it. எங்க அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. My mother will do like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சாவி அங்க வச்சிடுவாங்க. she'll keep the key here and there. அங்க ஒரு நாள் வச்சு வைப்பாங்க, இன்னொரு நாள் வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள
ஏதாவது எடுத்துட கூடாது. She'll keep it secretly so that nobody takes it. எடுத்துட்டாலும் பரவாயில்ல, எடுத்துட கூடாது, எவ்வளவு இருக்குன்னு பாத்துற கூடாது, அவ்வளவுதான் விஷயம். Even if people take it, people should not know how much she is having. பேங்க் பாஸ்புக் எடுத்து பாத்துற கூடாது. They should not see the bank passbook. அங்க இல்லாட்ட இருக்கிற பணம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்துற கூடாது. How much money she has. அதுதான் விக்கிரகம். That is what is idol. இந்த விக்கிரகம் உனக்குள்ள இருக்க கூடாது. This idol should not be inside you. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். I can understand that. No, it is with many people. அது உங்களுக்குள்ள இருக்கிற அதெல்லாம் அகற்றணும். You should put away all these things. That is the idol of பிரச்சனைகள் போராட்டத்துக்கு தீர்வு காணாததுக்கு காரணம் அதுதான். The purpose, the thing is, you are not getting solutions for problems. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க கூடாது. Nothing should be kept secret within you. நான் இதுல கர்த்தருடைய சமூகத்துல சுத்தமான சாட்சியோட நான் சொல்ல முடியும். I can with through conscience I can tell in God's presence. எனக்குள்ளது என் கூட இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தெரியும். Whatever is with me, all the servants of God, என்னோட கபோர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியும். What is in my cupboard they know. ATM ல என்ன இருக்குன்னு தெரியும். What is there inside my ATM they know. என்னோட பாஸ்புக்ல என்ன இருக்குன்னு தெரியும். What is there in my passbook they know. தெரியாம ஒண்ணு இருக்காது. There is nothing hidden for them. எனக்கு வர மெசேஜ் எல்லாம் பாஸ்டர் வில்சனுக்கும் போகும். Whatever the message that comes, it goes also to பேங்க்ல இருந்தாலும் சரி, எதானாலும் சரி. Let it be from bank or தெரியாம ஒண்ணுமே இருக்காது. There is nothing. நமக்கு ஐயோ தெரியாம நான் வைக்கணும். I should keep in secret. மெயில நான் பத்திரப்படுத்தி வைக்கணும். என் மெயில் my mails, all my mails should be secret. பாஸ்வேர்ட் பத்திரமா இருக்கணும். My password should be kept in secret. மொபைலுக்குரிய பாஸ்வேர்ட் யாருமே தெரிய கூடாது. Nobody should know my mobile password. இந்த ATM ல உள்ளது யாரு கூட அரசாங்கம் சொல்லிருக்கும், கூட உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Government tells that people who are close நீ அத ஒரு விக்கிரகம் போல மறைச்சு வைக்காதே. Don't hide it like idol. நீ அது இருக்கிற வரைக்கும் சில போராட்டங்களை உன்னால ஜெயிக்க முடியாது. It is like that, certain problems you cannot overcome. சில சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. Prevail certain enemies. இதெல்லாம் உன்னை விட்டு அகற்றுங்க. All these things put away from you. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாமுவேல் இந்த ட்ரீட்மென்ட் கொடுக்கிறாரு. Samuel is giving this treatment for the Israelites. சில பாகால் உங்களுக்குள்ள இருக்குது. Certain baals are there inside. சில அஸ்தரோத் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. Astros are inside. எல்லாரும் சீர்படுத்துங்க. All this correct it. பதில் தர தேவன் உங்களுக்கு பதில் தர வேண்டுமானால், if God has to answer your prayers, உங்களுடைய வாழ்க்கையில் சில புரட்சிகரமான மாறுதலை இயேசு உண்டாக்குகிறார். if God is have to give certain changes in your life, உங்களுக்குள்ள சில மாறுதலை உண்டாக்கினால் உங்களுக்கு ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to give a change, revolution in your life and give a blessing. சில பதிலை உங்களுக்கு பெறுவதற்கு தாமதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? What is the reason to get answers of your prayers get delayed? சிலர் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தாமதமான நிலையிலே இருக்கிறீர்கள். To get certain answers you are in a delayed position. வேண்டிக் கொண்டால் அதில் பதில் பெற்றுக்கொள்கிறது இல்லை. Even if you pray you cannot receive it. நீங்கள் கர்த்தருக்கு நேராய் turn unto the Lord. சாமுவேல் என்ன சொல்றார்? What is Samuel telling you? நான் உங்களுக்கு வேண்டுதல் செய்றேன். ஓகே, I know that I am going to pray for you. இருதயம் என்ன செய்யணும்? So what you have to do, முழு இருதயத்தோடும், with all your heart, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. put straight to the Lord. உங்கள் இருதயத்தை யாருக்கு நேராக்குங்க? Straight to the Lord. சொல்லுங்க, யாருக்கு நேராக உங்கள் இருதயத்தை நேராக கொண்டு போகணும்? against கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும். Straight, put your heart straight to the Lord. எலியாசர் ஒரு தடவை சொல்லும்போது சொல்லுகிறார், Eliezer when he told நேர் வழியே என்னை நடத்திட்டு வந்தார். he led me in a straight way. நேர் வழியா நடத்தி கொண்டு வந்தார். He led me in a straight way. நேர் வழி என்ன? What is the word? அது தேவன் மேலேயே சார்ந்து நான் வந்தேன். I leaned onto the Lord and he came. தேவனையே நம்பி வந்தேன். I kept hope in the Lord. அவரே எனக்கு ஜெயம் கொடுத்தார். He gave me victory. என்னையும் கூட நீங்க விக்கிரகமா வைக்க கூடாது. Do not also put me as idol. இந்த பாஸ்டர் இருக்கிறார், போது ஜெபம் பண்ணுவார், எல்லாம் நடக்கும் சொல்லி வரக்கூடாது. It is enough pastor is there, he will pray and சிலர் விக்கிரகமா சில ஊழியக்காரங்களை வச்சிருவாங்க. Some people keep servants of God as குறிப்பிட்ட நபரை கொண்டு தான் கர்த்தர் தருவார். with this a particular person he will give. நான் உங்களுக்கு யாருக்கு விடுதலை தர முடியாது. I cannot give deliverance to you. இங்க வந்து பெரிய வரங்கள் உள்ளவங்க வந்தாலும் அவங்களை கொண்டு விடுதலை தர முடியாது. Even with the people of gift cannot deliver. விடுதலை தருகிற கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கணும். With your heart trust in the Lord. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். Turn your heart to the Lord. அவரே உங்களை சீர்படுத்தி உங்களுடைய வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருகிறார். He will set you right and answer your prayers. இது சரி பண்ண பிறகுதான், when you correct it, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தின பிறகு சாமுவேல் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். when correcting, after correcting all these things, Samuel started to pray for them. ஜெபம் பண்றான், சத்துருக்கள் மத்தியில ஒரு பெரிய ஜெயம். He started to pray, there was a great victory in midst of it. ஹalleluya, hallelujah. சீர்படுத்தின பின்பு இந்த செப்டம்பர் மாத கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின்படி ஒரு பெரிய ஜெயத்தை தர போறார். After perfectly correcting everything in the September month, God is going to give சத்துருக்கள் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தர போகிறார். God is going to give a victory against the enemies. சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த
Prepares a table before the enemies. சத்துருக்கள் மேல் ஜெயம் தரக்கூடிய மாதம் என்பதை விசுவாசியுங்க. Believe that this is the month which God is going to give victory against your enemies. செப்டம்பர் மாதம் நான் போராடினேன், போராட்டத்துக்கு பிரச்சனை உண்டாக்குற மாதம் என்று நினைங்க. In the September month, in all the problems, God is going to give solution for என்னுடைய வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்குற ஒரு மாதம். For all my pains, there is end for it. என்னை சீர்படுத்தினேன். I corrected myself. சத்துருக்கள் வெளியில இருந்து பிரச்சனைகள், போராட்டங்கள். There are certain enemies which is outward and outward. ஆனா இன்னொரு பக்கத்துல சத்துருக்கள் நமக்குள்ளே இருக்கும், வெளியில இல்ல, உள்ளே தான் இருக்கு. Another side, there is enemies within ourselves, within inside of us. உள்ளே தான் இருப்பாங்க. They are within ourselves. உள்ளே இருக்கிற சத்துரு என்ன? Who is the enemy who is inside us? நமக்குள்ள இருக்கிற சுயநலம். That is the selfishness. சுயநலம் போராடிக்கிட்டே இருக்கு. Selfish will struggle with us. இப்படிதான் இருப்பேன். I'll be like this. முடியாது. No. நான் அப்படி செல்ஃபிஷ் சொல்றோம்ல, அதான் நான் இப்படி சுயநலத்துக்காக போராடுவாங்க. I am suffering for my selfish. சில மாம்சத்தோடு போராடுவாங்க. Some suffer for flesh. மாம்சம் அவங்களுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். Flesh will suffer within மாம்ச themselves. சுபாவத்தோடு அவர்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க. They will suffer with. ஐயோ நான் இப்படி இருந்தனே. Oh, I was like that. இப்படி எல்லாம் நடந்ததே. I walked like that. ஐயோ எல்லாமே போச்சே. Everything is gone. எல்லாமே போச்சே. Everything is gone. என்ன போச்சு? What is gone? ஒண்ணும் போகல. Nothing is gone. மாம்சத்தின் சிந்தை எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுதான். All your carnal mind is destroyed. ஓ சுயநலத்தை எல்லாம் கர்த்தர் சாகடிச்சிட்டாரு. All your selfishness God has broken. அந்த மாம்சம் இந்த ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்துகிட்டே இருக்கும். The flesh is fighting against the soul. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா போர் செய்யறது என்ன தெரியுமா? In the spiritual life, what is fighting against you? No, மாம்சம் தான். your flesh, இந்த சுயநலம் தான். your selfishness. இந்த மாம்ச சுபாவம் தான். It is carnal இந்த character. மாம்ச சுபாவம் தான் பெரிய போராட்டமா இருக்கும். It is carnal character. Is a great இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார். To kill, destroy all this. God has given the verses. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பலியின் பிரமாணத்தை கொடுத்தார். In the Old Testament, God has given the law of offerings. ஒரு மிருகத்தை பலி செலுத்தி, You have to offer a மிருகத்தை பலிபீடத்துல அவர்கள் அக்கினியில வைக்கணும். You have to keep it in the altar in the fire. அந்த அக்கினியில வச்சு அது சாம்பலாகும். It should become ash. It should burn in ash. வாசஸ்தல கூடாரத்துல பலிபீடத்துல வச்சு அது கொண்டு வரப்படுகிறது. In the tabernacle, it is put in the altar and brought. அந்த மாம்சத்தை சாம்பலாக்குகிறது. It should be fire. It should be burnt in fire and become ash. இது எதை காட்டுகிறது? It shows what? நமக்குள்ள இருக்கிற சுயத்தையும், It shows the selfishness within it. மாம்ச சுபாவங்களையும், It shows the carnal. தேவ வசனம், God's word. தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது, When we submit all this to God's word, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? what is Holy Spirit doing? எல்லாவற்றையும் நம்ம விட்டு மாற்றி விடுகிறார். He changes everything within ourselves. ஹalleluya. Hallelujah. இதுல இருந்து பெரிய மாற்றம் உண்டாயிருது. We get a great change within அதனால us. இந்த மாம்சம் என்ன செய்யுது? What is this flesh doing? ஆத்மிக விரோதமாக போராடி இச்சிக்குதாம். The flesh lusts against the spirit. இந்த மாம்சம் இச்சிக்குது. The flesh lusts. அதான் சண்டை. That is fight. அதுதான் போராட்டம். That is struggle. ஐயோ நிறைவேற்ற முடியலையே. I cannot fulfill it. ஐயோ நிறைவேற்ற முடியலையே. Cannot fulfill இது it. பிரச்சனை ஆயிருமோ? This has become problem. இது உங்களுக்குள்ள போராட்டம் இருக்குது. There is a இந்த struggle. போராட்டத்திலிருந்து ஜெயம் எடுப்பதற்கு To get victory against on this struggle. எனக்குள்ள இருக்கிறதான விக்கிரகங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி விட்டு, I am putting away all the idols within me. எதெல்லாம் விக்கிரகமா நினைச்சோம் எல்லாவற்றையும் அகற்றி Everything what I kept as idols, I am putting away. சாமுவேல் இடத்துல சொல்றாங்க. Now they are telling to Samuel. சாமுவேலே, Samuel, ஐயா தீர்க்கதரிசி ஐயா, prophet Samuel, ஐயா ஊழியக்கார ஐயா, O servant of God, எல்லாத்தையும் அகற்றிட்டோம். we have put away இந்த everything. பிரச்சனைகள் பெலிஸ்தீனங்களை எல்லாம் ஜெயிக்க முடியல. Now we cannot overcome the Philistines. பெலிஸ்தீனோடு எங்களால யுத்தம் பண்ண முடியல. We cannot fight against the இந்த Philistines. பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது என்று எங்களுக்கு தெரியல. We cannot manage how we are going to manage this என்ன problem. செய்வது என்பது தெரியல. We don't know how to face this. சாமுவேலை நோக்கி மன்றாடுறாங்க. They started to plead. எங்களுக்கு பயமா இருக்குது. We are feared. பயமா இருக்குது. நாங்க அழிஞ்சிருவோம் பயமா இருக்குது. We will be perished. நீர் சொன்னபடிக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். We are obeyed like as you told. சாமுவேல் என்ன செய்தான்? What did Samuel do? தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன்றாடினான். He pleaded with the Lord. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். That's what we read in verses 9. அப்பொழுது சாமுவேல், Then Samuel பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, Samuel took a sucking lamb அவர் கர்த்தருக்கு முன்பாக சர்வாக தகன பலியாக செலுத்துகிறார். and offered it as whole. கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். Samuel cried out to the Lord. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். The Lord answered him. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, Not only answers your இந்த prayer, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். he not only hears your prayer, he சாமுவேல் வேண்டிக் கொண்டார், அவனுக்கு கர்த்தர் மறுமொழி அருளினார். Samuel prayed him and God answered him. அவன் என்ன செய்தான்? So what did he do? ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அடிக்கிறான். He offered a suckling lamb. இதுதான் இது என்னக்கு அர்த்தமா இருக்குது? So what is the meaning of it? இதற்கு அர்த்தம் என்ன? So what is the meaning of பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி என்பது suckling lamb? உங்கள் இருதயத்தை பால் மறந்த குழந்தை போல நீங்க மாற்றி. It is like a child who forgot the milk. உங்கள் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தை போல இருக்கணும். Your soul should be like a child which has forgot the milk. அப்படியானால்
இளம் அதாவது என் இருதயத்தை ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளையை போல மாற்றிக்கொண்டேன். Oh Lord, I'm making my heart like an infant's heart. நீர் என்ன சொல்றீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படி. I obey whatever you tell. நீர் என்ன ஆலோசனை தருகிறீரோ அதற்கு நாங்கள் Whatever you give counsel, I obey. நாங்கள் எங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம். We humble ourselves and we pray. ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, tell it to a small child. என்ன சொல்லுங்க, அந்த பிள்ளை அப்படியே அதை விசுவாசிக்கும். The child will believe it immediately whatever you say. ஜனங்கள் அப்படி தங்களை தாழ்த்தினதுக்கு அடையாளம் தான் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறது. It is a humbling shows that an offering of a suckling lamb. நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். When you pray, humble yourself and pray, he will give victory in everything in your life. அப்படி வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். God, he prayed like that, God gave him victory. இரண்டாவது 1 நாளாகமம் புத்தகத்தில் வாசித்தால், second, when we read in 1 Chronicles 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 1 Chronicles chapter 4, யாபேஸ் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். in English it is verses 10. அந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தர் அவன் சொல்லுகிறார், என்னை துக்கத்தோடு என் தாய் என்னை பெற்றாள் என்று சொல்லுகிறார். It is told that Jabez told that my mother begotten me with sorrow. அவன் வேண்டிக் கொண்டான். He prayed. கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் தந்தார். Lord answered his prayer. நம்ம கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரிடத்துல. We should beg and pray to him. இவன் நான் வேண்டிய தான் வேதனையோடு இருக்கிறேன்ப்பா. Lord, I'm in pain, Lord. நான் துக்கத்தோடு இருக்கிறேன். Lord, I'm in sorrow. ஐயா இறங்க மாட்டீங்களா? Oh Lord, will you not ascend? ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? Lord, you will not be kind, you will not be merciful. அதாவது இந்த யாபேஸ் பிறக்கும்போது அவங்களுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். When Jabez was born, our mother begotten him with sorrow. இப்படி வேதனை, there was a pain. ஏன்டா பிறந்தனோ தெரியாது. I don't know why he was born. இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. Till this child was there, it was good. குழந்தை பிறந்ததுல இருந்து வீட்ல தரித்திரம் வந்து போச்சு. After this child was born, there is poverty in the family. மேல கஷ்டம், there is suffering about suffering. துக்கத்தின் மேல துக்கம், sadness about sadness. வயிற்றில உண்டான நாள்ல இருந்தே பிரச்சனை. From the day she was born in the stomach, there was a problem. அது யாபேஸ் பிறந்த பின்பு செய்தியை கேள்விப்படுறான். When Jabez was born, he heard this news. உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு வேதனையா. When I was formed, there was pain. என் தாய் துக்கத்தோடு my mother அழிச்சிரணும். I have to ஆகவே ஆகாது. No, it is not. வேண்டவே வேண்டாம். I don't want. இந்த குழந்தையே தேவையில்லை. I don't want this baby. அப்படிங்கிற அளவுக்கு பெரிய போராட்டம். There was a great suffering. அது யாபேஸ் என்ன செய்கிறார்? So what is Jabez doing? துக்கத்தோடு அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறான். He went with sorrow in God's presence and prayed. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்காதா? I don't have any development in my life. என் வாழ்க்கை இருக்குமா? Is my life going to be like this? அவன் ஒன்றுமில்லைன்னு தன்னை தாழ்த்துகிறான். He humbled himself. I don't have anything. ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது அது தாழ்த்தி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்றேன். It is told that when you pray, humble yourself and pray to the Lord. ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது சில காரியங்களை ஓரங்கட்டி வைக்கணும். When you pray certain things, you have to put it away. சில கேட்பாங்க, சொல் ஜெபம் பண்ணுவாங்க, பார் நான் ஜெபம் பண்றேன் பார் என்ன நடக்குது பார். Somebody tell that, no, I will pray, see what is going to happen. நான் முழங்கால் போட்டா என்ன நடக்குது தெரியுமா? If I kneel down, what will happen, you know? நான் உபவாசம் போட்டா என்ன நடக்குது தெரியுமா? If I fast, you know what will happen? இயேசுவின் நாமத்தில In the name of Jesus, கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். come, let's go hold together. நாலு அந்நிய பாஷை பட்ட 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 பட்டன்னு ஒரு நாலு அந்நிய பாஷை பேசி They talk. இயேசுவின் நாமத்தினால் அடிக்கிறோம் பாருங்க. In the name of Jesus, I'm going to preach it. செஞ்சு ஆகணும் ஆண்டவரே. God, you have to do it. எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டு. All those things, put it away. வேண்டுதலுக்குரிய அர்த்தம் கிடையாது. This is not the meaning of prayer. என்ன ஆண்டவரே வேண்டுதல் என்று சொல்லும்போது என்ன? When it is told when you request, humble yourself. இறங்க மாட்டீங்களா? Lord, you will not believe that. நான் ஜெயம் கிடைக்கணுமே. I have to give victory. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் தானே கெஞ்சுறேன். I'm pleading that give me mercy. தர்றீரா இல்லையா? Give you or not? என்னமோ ஆண்டவர்ட்ட என்ன செய்யறது? இவங்க என்னமோ கொடுத்து வச்சுட்டு கேட்கிற மாதிரி தான் இவங்க. It is like எல்லாம் வச்சிருக்கிறாரு. He is having everything. நீ என்ன சொல்ற? எப்படி கேட்கிற? How are you asking? பெருமை, with boasting. கண்டிப்பா நான் ஜெபம் கேட்பாரு. Pride, and surely if I pray, he will answer. அவனுக்கு தட்டா புட்டான்னு பட்டாசு வெடிச்சு அவரை போட்டு மிரட்டி அதிகாரம் பண்ணி the rule over him, the threaten over him. நடக்காதுங்க. Nothing will happen. இதெல்லாம் ஒண்ணு நடக்காது. Nothing will happen. நான் இத செஞ்சு காட்றேன் பாருங்க. See, I will do it and show it to ஒரு you. ஊழியக்காரர் இந்த நான் ஜெபம் பண்றேன்னு பாருங்க என்ன நடக்குது பாருங்க. Servant of God told, I will pray and see what is going to happen. நீ ஜெபம் பண்ற ஓகே. Okay, you will pray. நீ செய்றியா ஆண்டவர் செய்றாரான்னு கேட்டேன். Are you doing or Lord is doing? நீ என்னதான் ஜெபம் பண்ண வேண்டுதல் செய்தாலும் whatever you request, கொடுக்கிறவர் அவர்தான். he is what ஜெயம் தருகிறவர் அவர்தான். He is the God who gives. அதனால அவரை உறுதியா பிடிச்சுக் கொள்ளுங்க. to him. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கொண்டான். Jabez king to the Lord the God. உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமா ஒருமுகப்படுத்துங்க. Put your heart straight to the Lord. உங்கள் இருதயத்தை ஒரு மனுஷர் பக்கமா கொண்டு Do போகாதீங்க. not put your heart in front of man. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்கார பக்கமா கொண்டு Do not put your போகாதீங்க. heart in front
front of the minister of God. குறிப்பிட்ட சில சபைக்கு நேராக கொண்டு Put போகாதீங்க. it in front of your particular church. இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்க. Set your heart in front of God. கர்த்தர் அங்க இறங்குவார், பாப்பார். Lord will look unto you. என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். Lord will heed to you. கெஞ்சி கேட்கும்போது அவர் உங்களுக்கு பதில் தருகிறவர். When you beg and ask, he will answer. வேத வசனத்தில் நீங்கள் தெளிவா இருக்கணும். Be clear in biblical verses. ஆவிக்குரிய உலகத்துல வேத வசனத்துல தேறினவர்களா இருங்க. Spiritual world, be educated. வேத வசனத்தை படிங்க, வசனத்தின் வெளிச்சத்தில் நில்லுங்க. Read the verses and be in light of the verses. இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபை பெரிய பெரிய சபை சொல்றாங்க, ஆனா ஊரெல்லாம் மந்திரவாதிகளை போல தேடிக்கிட்டு இருக்காங்க ஊழியக்காரங்களே. In great churches in Pentecost they tell that, but they seek ministers like magicians. அந்த ஊழியக்காரட்ட போனா நடக்கும், இந்த ஊழியக்காரத்துல போல ஏன் நீ முழங்கல் போற உனக்கு தருவார் கர்த்தர். I go to this servant of God, that servant of God. If you need நீ தேவ சமூகத்தில் இரு, be in God's presence. அடைக்கப்பட்ட தோட்டம், You are the garden with மனவாட்டி மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. it is a river which is covered. உன்னுடைய தோட்டத்துக்குள்ள சத்துரு வரவிடாதபடிக்கு அங்க காவக்காரனை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். There is a guard who protects your garden. தேவ சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது. Without God's will nothing will happen. தேவ சமூகத்துக்கு வந்துகிட்டு இருந்தாலே போதும். It's enough that you keep coming to God's அடிக்கடி presence. சிலருக்கு கொடுக்கிற ஆலோசனை This is the அதுதான். counsel which I often give. பைபிள் ஸ்டடிக்கு வா, Come to Bible காத்திரு study. கூட்டத்துக்கு வா, Come to tarry. உபவாச ஜெபத்துக்கு வா, Come to fasting and prayer. தோட்டத்துல வந்துகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. Keep coming and sit and pray. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான கிரியைகளை செய்வார். God will do miraculous work in நீ your life. அங்கங்க போய் உன்னுடைய ஜீவியத்தை உன்னுடைய வாழ்க்கையோ தேவனை விட்டுட்டு மனுஷர் பக்கமா திருப்ப வேண்டாம். Don't go here and there. Leave God and turn towards men. என்ன அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடந்துச்சு சில This சம்பவங்கள். happened in period of apostles. அப்போஸ்தலர்கள் சிலர் பக்க வழியா உள்ள நுழைஞ்சு Certain apostles, சீஷர்களை தங்கள் பக்கமா இழுத்துக் கொள்றார்களாம். certain apostles went and tried to attract the disciples. தங்கள் பக்கமா They wanted to attract. நான் செய்யற நான் இருந்தா தான் அந்த இடத்துல நடக்கும். If I'm there, it will happen. நான் இல்லனா அந்த இடத்துல நடக்காது. If I'm not there, that will not happen. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, A servant of God told. அவர் ஊழியக்காரர் நான் இல்லாம இந்த இடத்துல கட்டணம் நடக்காது, நான் இருந்தா தான் இந்த இடத்துல நடக்கும். Without me, there will not be construction happening here. He told. நான் அந்த ஊழியக்காரர் அந்த இடத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். The servant of God was transferred. பாத்தீங்களா, உடனே விசுவாசிகிட்ட சொல்லிட்டாங்க. Immediately he told the believer. நான் இல்ல நாங்க நடக்காத கூரைகளா இருக்கு பாருங்க டாப் நடந்து பாருங்க, என்ன தலைகளம் இல்ல நடக்கலையான்னு பாருங்க. He told that without me, Lord, you will be in hut. He told. நான் இது கர்த்தருடைய வேலை. I told it is work of God. ஜனங்கள் அது மேல தான் நம்பிக்கை வச்சுட்டாங்க. Even also people were trusting on this person. கர்த்தர் நல்ல அருமையான ஜெப வீடு, எங்க இல்லாத வீடுகளை கர்த்தர் அந்த இடத்துல தத்தம். Lord built a beautiful church there. இதுதான் கர்த்தர் செய்கிற வேலை. This is the work of God. கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்க. Set yourself in front of Lord. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். Jabez looked unto the Lord and prayed. ஆண்டவரே, நான் துக்கத்தில் இருக்கிறேன்ப்பா. Lord, I am in sorrow. ஒரு பெரிய வேதனை என்னை அழுத்திக் கொண்டிருக்குது. A sorrow is pressing me. இந்த துக்கம் ஒரு ஆறாத துக்கமா இருக்கிறது. This sorrow is uncomfortable. எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், எனக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire to have a peace beyond every understanding. யாபேஸ் என்ன செய்தான்? What did Jabez do? இந்த 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? So what we read in verses 4 and 5. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிச்சான். Jabez called the God of Israel. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். Oh, that you would bless me. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Everybody keep your hand. எல்லாரும் வலது கையை நெஞ்சு வச்சு செய்யுங்க. Keep your hand in your. யாபேஸ் ஜெபிச்ச ஜெபத்தை சொல்லுங்க. Tell the prepare. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. Oh, God, that you bless me. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. Oh, that you would bless me. என் எல்லையை பெரிதாக்கி. And enlarge my territory. உமது கரம் என்னோடு இருந்து. That your hand be with me. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. And that you would keep me from evil. அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். That you may not cause pain. அவன் வேண்டிக் கொண்டான். கர்த்தரதை தேவன். So God granted him what he requested. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's all clap our hands and glorify God. யாபேசின் வேண்டுதலுக்கு இறங்கினவர். God who answered Jabez's prayer. செப்டம்பர் மாதம் உங்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் இறங்குகிறார். God will grant your request this month of September. மனிதனுடைய உள்ளமே உங்களுடைய கெஞ்சுதலை பார்க்கும்போது இறங்கும்போது பரலோகத்தின் தேவன் உங்களுடைய கெஞ்சுதலை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து, உன்னுடைய உபவாசம் பார்த்து, உன்னுடைய புலம்பலை பார்த்து அவர் இறங்காதிருப்பாரா? A man shall seeing your kindness, seeing your begging to give kindness, Heavenly Father will definitely answer your prayers. நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவன். Our God is a God who will give answers. சாமுவேல் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். Samuel prayed and God answered him. யாபேஸ் ஜெபிச்சான், கர்த்தர் அவனை வேண்டிக் கொண்டதுபடி கர்த்தர் பதில் தந்தார். Jabez prayed and God granted him all his requested. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள எல்லாருக்கும் பதில் உண்டு. Everybody who requests him, he answers them. வேண்டிக் கொள்ளுங்க. Request him. எனக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Oh Lord, bless me. உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆசீர்வதி. As per your will, bless me. பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்துல சொல்லி இருக்கு இல்லையா? It is told in the heavenly prayer. நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் போல பூமியிலே செய்யப்படட்டும். It is whatever your will is in heaven, let it be in this earth. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு give us our bread.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க. Do not forgive, do not put us into temptation. தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க. Oh, save us from the evil. எங்களை நாங்க எங்க கடனாளிகளுக்கு மன்னிக்கிறோம், எங்களை மன்னிங்க. Like we forgive our debtors. ராஜ்யத்தை, கனத்தையும், மகிமையும், வல்லமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give all honor for your kingdom, power and glory to you. இந்த அதாவது விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இந்த நாலு இந்த பரமண்டல இருக்கிற ஜெபத்துல இருக்குது. It is all the things, all these four things, it is there inside this prayer. பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்துல இந்த நாலுமே இருக்குது. The heavenly prayer is there. விண்ணப்பம் இருக்குது. It is also your prayer. அங்க ஜெபமும் இருக்குது. Prayer is there. வேண்டுதல் இருக்குது. You have request. ஸ்தோத்திரம் இருக்குது. Thanksgiving. விண்ணப்பம் என்ன? What is the meaning of supplication? பரமண்டலம் செய்வது போல உம்முடைய சித்தப்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ளிகேஷன் போட்டு பாப்போம். சித்தமானா நடக்கட்டும். Let me put the application. If it is going to happen, let it happen. விண்ணப்பம். That is this application. அதால சித்தமானா நடக்கட்டும். Let it, if you ask for your will, let it happen. அடுத்தது என்ன? So what is next? ஜெபம், prayer. எங்களுக்கு வேண்டியதை தாங்க ஆண்டவரே. Whatever is required, ஜெபத்திலே போராடி பெற்றுக்கொள்வது. Suffer and receive. வேண்டுதல் என்ன? What is the request? ஆண்டவரே மன்னிக்கிறோம்ப்பா. Lord, we forgive. நீங்க எங்களை மன்னிங்க ஆண்டவரே. You also forgive us. மன்னிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we forgive. நீங்க எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. You have mercy on us. நான் ஆண்டவரே நாங்க இறங்குறோம், நீர் எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. We forgive. Also forgive us. ஸ்தோத்திரம் என்ன? What is thanksgiving? ராஜ்யம், வல்லமை, மகிமை கர்த்தருடையது. All the kingdom, power and glory is for God. நன்மை கிடைச்சாலும் எல்லாம் கர்த்தருக்குரியது. Whatever God does, it belongs to the Lord. எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற கர்த்தருக்கு கொடுக்கிறேன். I receive from the Lord and give it back to the Lord. நீ பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு பரமண்டலம் இருக்கிற ஜெபம் தெரியாது. Pentecost people don't know how this prayer. நான் கேள்வி கேட்கிறேன், பரமண்டலம் இருக்கிற ஜெபத்தை மனப்பாடமா சொல்றவங்க கொஞ்சம் கை தூங்க பாப்போம். Those who remember this prayer, please raise your hand. கொஞ்சம் நல்லா கை தூக்கிட்டாங்க. பாருங்க, இது தூக்குறவங்க எல்லாம் சிஎஸ்ஐல இருந்து வந்தவங்க தான். All these people who came from CSI. சிஎஸ்ஐல இருந்து வந்தவங்களுக்கு தான் அந்த ஜெபம் தெரியும். இவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம பெந்தகோஸ்தேக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, All these Pentecost people. சிஸ்டர் நான் சொன்னேன், I told the sister. நாங்க இங்க 4 மணி ஜெபத்தை கண்டிப்பா அந்த ஜெபம் எல்லாரும் சொல்லுவேன். I told them 4 o'clock prayer praisings they are doing it. அது இங்க தட்டப்பட்ட தான் ஓடுது. இப்போ தத்தக்க அங்க முன்னாடி பின்னாடி அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு தான் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றது. That's what they do. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? Who told this? பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. All the saints செய்த நன்மைகளை மறவாதேன்னு சொன்னாங்க. Do not forget the goodness what அதை சொல்லி நம்ம முடிக்கிறோம். That's what we close it. அது தமிழ்நாட்டுல தான் அந்த வழக்கம். கேரளத்துல அந்த பழக்கம் கிடையாது. Kerala does not have explanation. வட இந்தியால அந்த பழக்கம் கிடையாது. North India does not. தமிழ்நாட்டுல அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. In Tamil Nadu we just told such, we have such practice. பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்தை நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். Lord is teaching this prayer. பெந்தகோஸ்தேக்காரங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அந்நிய பாஷை தான் தெரியும். இதெல்லாம் தெரியும். Pentecost people tell us we know talking in tongues we don't know. உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைகளுக்கு மனப்பாடமா சொல்லி கொடுங்க. In your house teach your children all this. பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபங்களை சொல்லுங்க. All these heavenly prayers. மன்னிக்கிறது இல்ல, அதனால நாங்களும் மன்னிக்க அந்த ஜெபத்தை சொல்லவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். We will not tell this prayer and all God will forgive. அந்த ஆளை பார்த்து பேசாத. Don't talk about the சபக்காரனை பார்த்தா பேசாத. Don't talk about அவனை பார்த்தா ஸ்தோத்திரம் போடாத. Don't give praises to. இப்படி நீ மன்னிக்கிறது மூலம் இறுதி அவனுக்குள்ள இல்லையே. There's no heart of forgiveness. ஜெபம் பண்ணாலாவது ஐயோ இப்படி ஜெபம் பண்றோமே. Oh, we pray like this. ஐயோ அவனை மன்னிச்சே நான். Let me forgive. நான் மன்னிங்க ஆண்டவரே. Lord, ஜெபம் பண்ணதுக்காவது நீ திருந்துவே. At least for the sake of praying, வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம். give us our daily bread. அப்ப எனக்கு வேண்டியது ஆத்த வீட்டுல நிறைய அரிசி வச்சிருக்கோம், பருப்பு வச்சிருக்கோம், இன்னைக்கு என்ன வேண்டியதை தாரோன்னு சொல்றாங்க. We have every provisions in our life. இந்த வார்த்தையை வச்சிட்டு பரியாசம் பண்றது. Pentecost people talk all this. இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லிட்டு ஓடிடுறாங்க. CSI people give நல்ல கை நிறைய. நானும் பேசி இருக்கிறேன் அந்த மாதிரி பிரசங்கம். I also talk like this. வேண்டிய ஆகாரத்தை தாங்க. give us our daily bread. நிறைய சம்பாத்தி இருக்குது. we have money. அரிசி இருக்குது. provisions. பருப்பு இருக்குது. ஃபிஷ்ல மீன் இருக்கு, கறி இருக்கு, எல்லாம் இருக்கு. வேண்டியதை தாங்க. we have everything. Why we ask for this? எல்லாம் இருக்குதுதான். we have everything. இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி தாங்க ஆண்டவரே. but give it as like we எல்லாம் நீ விருப்பத்துக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருவே. if you will prepare and keep everything. மீனை செஞ்சு வச்சிருப்பான், அன்னைக்கு ஃபுல்லா ஒரே லூஸ் மோஷனா இருக்கும், சாப்பிட முடியாது. you will prepare fish. you will have loose motion. ஒத்துக்கிட்டதுக்கு no, we not accept it. நல்லா செஞ்சு பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். biryani will be prepared. எல்லாம் செஞ்சு இறக்குற நேரத்துல அங்க ஏதாவது ஒரு லடாய் வந்துரும். அங்க some fight will be there inside. பிரச்சனை வந்துரும். some problems will be there. பத்தியா சோத்ரா ஆண்டவரே இப்படி ஆம்பறீங்க. வேண்டாம், நான் ஃபாஸ்டிங் நினைச்சிட்டேன். they told that I know I thought for fasting. நினைச்சிட்டேன். no, I thought for fasting. வேண்டாம் அவ்வளவுதான். no that's all. I don't want. வேணும்னு சொல்லி தான மீன் வாங்கி கொடுத்தேன். and you wanted it, that's why I bought fish. வேணும்னு சொன்னதோட நான் கறி வாங்கி குழம்பு சாம்பார் வச்சு நம்ம வறுவல் வறுத்து வச்சிருக்கு, பிரியாணி செஞ்சு வச்சிருக்கு. because you wanted we made biryani and all this. எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லுவேன். வேண்டாம்னா இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. I don't want அந்த சவுண்ட் பார்க்கணும். அப்படி எல்லாம் அப்படி அட்டக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆண்களை. அவனை அப்படி பாய்ந்துட்டு போய் உட்கார்ந்துருவாங்க பாவம் இந்த ஆட்கள் எல்லாம்.
நாங்க தான் சொல்ல முடியாத பாஸ்டர் பிரசங்கத்திலே நாளை கொஞ்சம் சொல்லுங்க, நல்லாவே சொல்லுங்கிறாங்க. இந்த பிரதர்ஸை பார்த்தா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Holy Name. என்ன சொல்றாங்க? So what they tell? ஐயோ வேண்டாம். No, I don't want it. இன்றைக்கு வேண்டியது எங்களுக்கு தாங்க. Whatever is required. எங்களுக்கு கொடுக்கிற ஆகாரமும் நாங்க எங்களுக்கு தேவையானது சமாதானத்தோடு சாப்பிடுறதா இருக்கு. Whatever is required we eat, let us eat in peace. கஞ்சியா இருந்தாலும் சமாதானத்தோடு சாப்பிடணும். Let it be pottage, be eat in ரசம் peace. சாம்பார் கருவாடு தொக்கா இருந்தாலும் சமாதானத்தோடு சாப்பிடணும். Let it be sambar or dry fish. இதோ வச்சியோ அதுவா வச்சியோ அதுக்கு போராட்டம் வரக்கூடாது. There should not be struggles. சமாதானத்தோடு புசிக்கணும். With peace you should eat. அதனால திடீர்னு கேட்ப ஒரு ஆளை எழும்பி சாட்சி சொல்ல வர்றவங்கிட்ட பரமண்டல ஜபத்தை சொல்லிட்டு நீ சாட்சி சொல்லுன்னு சொல்ல போறேன். I'm going to tell வீட்டுல போய் நல்ல மனப்பாடம் பண்ணிருக்காங்க. I'm going to tell the who is coming for testimony, tell this heavenly prayer. அதான் சாட்சியே சொல்ல மாட்டேன்னீங்கன்னா எல்லாத்தையும் சாட்சி சொல்ல வச்சிருவேன். இன்னும் நாள் வந்து சொல்லுன்னு சொல்லிடுவேன். அதுவும் சொல்லிட்டோம். If you are thinking that I'm not going to give testimony, பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்குறீங்க, இதையும் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. you are teaching children all the memory verses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. Hallelujah. Hallelujah. அவன் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அந்த வேண்டுதலுக்கு இறங்கினார். He prayed and God answered his prayer. பெரிதாக்குங்க Lord, இதயத்தை விசாலமாக்குங்க. enlarge my heart. என்னுடைய கிருபையை பெரிதாக்குங்க. Enlarge my grace. சமாதானம் பெரிதாகட்டும். Enlarge my peace. சமாதானம் நதியை போல பாயட்டும். Let peace flow like river. கிருபைகள் பெருகட்டும். Let my grace. என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. Enlarge my faith. உமக்காக பாடுபடுகிறத ஊழியம் செய்தத பெருக பண்ணுங்க. Ministering for you, suffering for you. யாபேசின் ஜெபம். This is the prayer of Jabez. ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டார். He humbled in front of the Lord and prayed. துக்கத்தோடு இருக்கிறப்பா, I'm in sorrow, Lord. எனக்கு உதவி செய்யுங்க. You help me, Lord. அவன் வேண்டுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். Lord granted his prayer. அவனுக்கு உற்சாகத்தை தந்துட்டார். God gave him encouragement. வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். Lord granted his request. எல்லாரிலும் அவன் சகோதரர்களே அவன் கலம் பெற்றவனாக கர்த்தர் மாற்றிட்டார். God changed a man of honor in front of all his brothers. ஏனென்றால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியா, Because you are pleased in front of my நீ sight. கலம் பெற்றாய். You have honored. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. யாபேஸ் இப்போ தாய்க்கு துக்கத்தோடு பெற்றால், Now mother was begotten Jabez with sorrow. யாபேஸ் எல்லாருக்கும் துக்கமா இருந்தா, Jabez was sorrow for everybody. அவன் ஜெபம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு Now he prayed to the Lord. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு He request to the Lord of God of Israel. தேவனால் கலம் பெற்றார். He was honored by the Lord. ராஜாவால் கலம் பெற்றார். He was honored by the king. அவருடைய பார்வைக்கு அருமையானார். He was pleased in front of his sight. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருந்தேன். When you crossed the rivers, I was with you. யாரில கடக்கும் போது நான் உன்னோடு கூட When இருந்தேன். I crossed the rivers, I was with you. அக்கினியில கடக்கும் போது உன்னோடு When இருந்தேன். I crossed fire, I was with you. உன்னை மேற்கொள்ள முடியல. I prevailed you. இவைகளின் மத்தியில் எல்லாம் In midst of this, என் பார்வைக்கு அருமையானார். you are well pleased in front of இவைகளின் me. மத்தியில் எல்லாம் என்ன நோக்கி நீ ஜெபித்தாய். And when all this, he looked unto me and prayed. சமூகத்துல காத்திருந்தா You are waiting in my presence. அருமையானபடியா நான் உன்னை கனம் பண்ணினேன். So I will honor you. தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களை கனம் பண்ணுகிற நாட்கள் நேரம். In God's presence, God will honor you. That is அந்த the time. நாட்கள் அந்த நேரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you in those days and இந்த those மாதத்துல times. கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவாராக. In this month, God is going to lead you. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. God is going to peace, give you peace. இந்த இடத்தில் தாழ்த்தப்பட்ட அந்த ஜனத்தின் முன்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். Where you are humble, God is going to honor you. கர்த்தர் கனம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்படுத்துகிறார். God is forming you in where you are going to humble yourself. சொல்லி முடிக்கிறேன். Finally, I am going to tell him. 3ஆம் அதிகாரத்துல வாசித்தால், Books of Ruth chapter 3. 3ஆம் அதிகாரம் Books of Ruth chapter 3. 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது When we read verses 10, இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார். Boaz is looking at the Ruth and telling, குணத்தை பார்த்து கர்த்தர் வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். God is answering, looking unto your virtues. முதலாவது என்ன சொன்னேன்? First thing what I told. முதலாவது என்ன சொன்னேன்? First thing what I told. உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் அந்நிய தோப்புகளை நீங்க அகற்றும் போது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். When you put away all the idols, God will answer your request. இரண்டாவது என்ன சொல்றேன்? Second what I told. நீங்க தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாக நீங்கள் மாற்றப்படும் போது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். When you are converted well pleased in front of God, God is going to answer your request. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உற்சாகத்தோடு பலத்தோடு நீங்க ஜெபிக்கணும். God's in all the things which is related to God, you should be உற்சாகத்தோடு ஆவியை கர்த்தர் தருகிறார். God is giving, God gives us ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட கர்த்தர் என்னுடைய துக்கத்தை மாற்றுவார். When I pray, God will change my sorrow. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். All my sadness will become happiness. இஸ்ரவேல் தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். I request to the Lord God of Israel. மனது உற்சாகப்படுது. My mind should be encouraged. சரீரம் ஆனால பலப்பட்டுருச்சு. So my body is strengthened. மனசு உற்சாகப்படும்போது சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெngth வந்துருமா? When you have encouragement in your mind, your body is strengthened. சொல்லும்போது இந்த காரியம் நடக்குது. When you tell encouragement, this happens. மூன்றாவது, third thing, நல்ல குணம் உங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். When you have good virtuous characters, God answers your prayer. Answers your request. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில் சொல்லி இருக்கு, நான் வாசிக்கிறேன். It is told in books of Ruth chapter 3 verses 10, last portion of that verse. முந்தின நற்குணத்தை பாருங்களும்
உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. For you have shown more kindness at the end than the beginning. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். For you have shown more kindness. ரூத்தே உன்னுடைய வீட்டை நீ விட்டுட்டு வந்தாய். No, Ruth, you came, left your family, உன்னுடைய இடத்தை நீ விட்டுட்டு வந்தாய். left your tribes, அந்நிய தேவர்களை எல்லாம் விட்டுட்டு வந்தாய். left your foreign gods. இப்போ உன்னுடைய குணம் அதை காட்டிலும் இப்ப நல்ல அழமையா இருக்கு. Now your character is so good now. அதனால என்ன நடக்குது? So what is happening because of that? இப்பொழுது மகளே, Oh daughter, பயப்படாதே. do not fear. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். I will do according to what you request. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்படி எல்லாம் கர்த்தர் செய்வார். As per your request, God will do this. உன் நற்குணம் முந்தினதை காட்டிலும் All your virtuousness, இப்பொழுது உத்தமமா இருக்கிறது. which is good compared to before. சில சொல்றாங்க, ஒரு ஆள் சொல்லிச்சு என்கிட்ட, A person told me முன்னாடி before நான் முன்னாடி நல்லதா இருந்தேன், I was good. இந்த சபைக்கு வந்த பிறகுதான் என் சுபாவமே கெட்டு போச்சு. அப்படி After coming to this church, my character is spoiled. ஊழியத்து வரதுக்கு முன்னாடி நல்லதா இருந்தேன், Before I could come for the ministry, அந்த பிறகுதான் ரொம்பவே கெட்டு போனேன். after coming to the ministry, I got spoiled. ஒரு வேண்டுதலுக்கு ஒரு பதில் கிடைக்காது. Lord will not answer your request. நான் முந்தின குலத்தை காட்டிலும் Compared to the beginning, நான் அடிக்கடி சொல்லுவேன், I often tell, நம்முடைய ஊழியக்காரத்துல சொல்லுவேன், also to our servants, அங்க இருக்கும்போது, அங்க நான் பழைய சபையில when I was இருக்கேன், in the old church, பழைய சபையில இருக்கும்போது இப்படி இருந்தா நான் எப்படியோ பெரிய ஆளா இருப்பேன். if I would have been like this in old church, I would have become great. இப்ப கொஞ்சம் மாத்திட்டாரு ஆண்டவர். But Lord changed me now. அங்க இருக்கும்போது மிருக குணமா இருந்துச்சு. When I was there, I had a wild ஆள character. மதிக்க மாட்டேன். I will not மாட regard it. விரட்டுற மாதிரி நாய விரட்டுற மாதிரி தான். I will எல்லாம் போடு. I tell, kneel down, எல்லாரும் எழுப்பு. everybody stand எல்லாரும் up, உட்காரு. stand up, sit. எல்லாம் துடுபுட்டு போவோம் பேசாம பாத்திரம் கழிட்டு இல்ல அப்படிங்கிறோம். இதுதான் நினைக்கிற வாசையெல்லாம் பார்த்தாலும் வித்தியாசமாவே இருக்கும். I was harassing everybody. ஏன்னா அப்படிப்பட்டவங்களே பார்த்து அப்படியே தான் பழகி இருக்கிறது. So I have seen those people and learned from them. இப்போ அந்த குணம் எனக்குள்ள மாறி இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that my character is changed now. அந்த முந்தின குணத்தை காட்டிலும் இப்போ பிந்தினது கொஞ்சம் உத்தமமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். I think that from the beginning now it is better. அதனால கர்த்தர் வேண்டிக் கொண்டதுக்கெல்லாம் கர்த்தர் இறங்கி பதில் தருகிறார். So for all I request, Lord is answering. உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தரணும்னா To request to answer all other requests. வர்றதுக்கு முன்னாடி நீ கோபக்காரனா இருந்திருக்கலாம். You might be an angry man before that. நீ ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான கசப்புகளோடு வாழ்ந்திருக்கலாம். Before coming to this service, you might be a man of bitterness. முன்னாடி பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் இருந்திருக்கலாம். Before coming to this service, you might have evil character. அந்த பின்பு நீ உன்னுடைய சுபாவங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். After coming to this, your character should change. உன்னுடைய குணம் நற்குணமாக இருக்க வேண்டும். Your first character should be better compared to ஆவியின் கனிகள் அது ஒன்று. It is told in spirits of gifts. ஆவியின் கனிகள் என்ன? ஒன்று What is this? What is நற்குணம் ஒன்று சேருது அதுல. It is the virtuous character. உங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். All this character should be formed. அந்த சுபாவம் உங்களுக்குள்ள வரணும். So why this should happen? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்ததே அந்த சுபாவங்கள் உருவாகிறதுக்காக. We came to Christian life to create that character. நல்ல பரிசுத்தவான்கள் அந்த பண்புகளை தங்களுக்குள்ள உருவாக்கி கொள்றாங்க. Saints are became forming all these characters within themselves. உருவாக்கி கொண்டு நீ தேவ சமூகத்துல போய் காத்துரு உன் வேண்டுதலுக்கு எல்லாம் கர்த்தர். After forming this, go and stand in the presence, sit in the presence of God. God will answer your request. இதோட இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். With this I close with this. நீங்கள் குணசாலிகளாக மாற வேண்டும். You should be virtuous. தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற வேண்டும். You should be people pleasing to the Lord. நீ குணசாலி. So you are virtuous. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார். Boaz looked at Ruth and told, குணசாலி என்பதை so you are virtuous. ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார். The people of the city town know this. குணசாலியானவளை கண்டுபிடிப்பவன் யார்? Who is the person who serves this virtuous? ரூத்துக்களை பார்க்க உயர்ந்தவர்கள். She is better than the poor. குணசாலிகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். God answered the prayers. என் பிராவோ உத்தமியோ ஒருத்தியே. There's only one thou. உன்னுடைய குணம் உத்தமமான குணமாக. Your character is upright. பட்டாபிராமில் உள்ள ஜனங்களுடைய குணம் உண்மை உள்ள குணங்களா இருக்கு. All the people of Pattabiram should be true characters. உத்தமமான குணமா இருக்க வேண்டும். You should have upright character. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். People should be obeyed to the words of God. ரூத் நகோமியுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி. Ruth obeyed the words of Naomi. அந்த 3ஆம் அதிகார துவக்கத்திலிருந்து நீங்க வீட்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, In your house, read from the beginning of chapter 3. மாமியார் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிந்தார். Whatever her mother-in-law told, she obeyed. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு கேள்வி She கேட்கல. did not question why you are telling like this. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? Why she's talking என்ன like இப்படி this. எல்லாம் சொல்றீங்க? Why you are talking like this. உலகத்துல எந்த மனுஷன் அப்படி இருக்க மாட்டாங்க. World people are not like this. ஏன் இப்படி இருங்க? Why are you like this? மகளே நீ இன்றைக்கு குளித்துக்கோ. Oh daughter, today நீ தலைக்கு எண்ணெய் வைத்துக்கோ. apply oil in your hair. வஸ்திரத்தை போர்த்து Change your garments. எடுத்துக்கோ. Rid your garments. நீ போய் படுத்துக்கோ. Go and sleep. போர்வை போர்த்துக்கோ. Put your blankets. என்னென்ன வார்த்தைகள் வேசவேசவது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. All these words it has spiritual meaning. இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த Ruth obeyed to all this உன்னுடைய spiritual meaning. நற்குணம் உத்தமம். Your virtuous character is அப்படியே கபடற்ற இருதயத்தை போல நீ
கீழ்ப்படிந்தாயே. Like a covetous heart you obey. உத்தமியே, Oh, upright. உன்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். God is answering your request. ஆனால் அவர்களை தான் கர்த்தர் சேர்க்க முடிய வரப்போகிறார். God is coming to gather them. இயேசு மத்தியாகாயத்தில் வரப்போகும். Jesus is going to come in midst of heaven. சொல்லுவார் இந்த மணவாளன். So what is this bridegroom? Oh, upright. என் மணவாளியே, Oh, my bridegroom. என் சகோதரியே, Oh, my sister. பிரியமானவளே, Oh, my please. எழும்பி வா. Get up, come. எழும்பி வா. Rise up and come. சத்தம் கேட்கும். There will be voice. சீக்கிரமா கேட்க போகுது. This is going to hear soon. அந்த குணம் நமக்குள்ள உருவாகட்டும். So that character should be formed in us. இப்படி இந்த சபாவங்கள் நமக்குள்ள வரும்போது When all these characters formed in us, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். all your requests would be answered to God. வேண்டிக் கொள்ளும்போது தரும்போது When you all இப்படி வேண்டுதல் தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது, when the God of such requests answering requests, இப்படி வேண்டிக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் பதில் தரும்போது, when he requests all this, when he answers all these நம்ம requests, ஏன் எதை குறித்து கவலைப்படணும்? why we should be troubled, எதை குறித்து சோர்ந்து போகணும்? why we should be weary? நம்முடைய எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், A peace surpassing all understanding, நம்முடைய சிந்தை, all our mind, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். it should guard our hearts. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாப்போம். Let's all look unto the God. எல்லாரும் இந்த வாக்கு தத்துவம் In these words, in the promise, எனக்குள்ள நிறைவேறும்படியாக let this promise என்னை நான் fulfill us. அர்ப்பணிக்கிறேன். I'm submitting it to you. எல்லாரும் உங்களுடைய கை ஆண்டவரே எங்களுடைய சிந்தையில, Lord, keep your hands in your உங்களுடைய mind. வலது கையை உங்களுடைய நெற்றிக்கு நேராக வைங்க. Put your right hand in your mind. ஆண்டவரே எல்லா புத்திக்கு மேலான, Oh Lord, surpassing all understanding, பார்க்கிறதுக்கு மேலான it is beyond everything. சமாதானம் என் சிந்தையில இருக்கட்டும். Peace should be in my mind. இருதயத்துல இடது கையை இருதயத்துல வச்சுக்கொள்ளுங்க. Keep your left hand in your heart. என் இருதயத்தில் உண்டாகும். Let it be in my heart, என் சிந்தையையும் in my mind, என் இருதயத்தையும் in my heart. ஆண்டவரே, Oh God, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக in Jesus Christ, தேவ சமாதானம் through Jesus Christ, there peace. ஆண்டு கொள்ளட்டும் அப்பா. Let it be God together. நடத்தட்டும் அப்பா. Let it be. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everybody submit and praise ஓ, God. உங்களுடைய கைகளை வச்சுக்கொண்டு நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep your hand and open your mouth and praise. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. கரபலக்க துரிவில கரபலக்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஓ, கர்த்தர் உங்களுடைய தீமையை நன்மையா உங்களுக்கு மாற்றி தரும். God will change your evil into goodness. உங்களுடைய தோல்வியை உங்களுக்கு வெற்றியா மாற்றி தரும். All your failures will make it a உங்களுடைய success. துக்கத்தை சந்தோஷமா மாற்றி தரும். All your sorrow will change into joy. இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மையை செய்வேன் கர்த்தர் வாக்கு God கொடுக்கிறார். has promised this month He is going to do. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God's child, God is going to bless according to this promise. எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்களை சந்திக்கும். Unexpected situations will reach you. எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திப்பாய். Problems you will face. பயப்படாதே, Do not fear. கலங்கி போகாதே. Do not be troubled. ஓ, உனக்கு வெற்றி, உனக்கு There will நிச்சயம். be victory there. உனக்குடைய முந்தின குலத்தை காட்டிலும் இந்த சூழ்நிலையில உன் நற்குலத்தை கர்த்தர் பெரிதாக்குகிறார். God will enlarge your virtues compared to இந்த the beginning. துக்கமான சூழல் மத்தியில கர்த்தர் உன்னை இந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பார். In the front of this battle, God will bless you. சகோதரர்களுக்குள்ள கலப்பட்ட யாபேசை போல கர்த்தர் உன்னை Like ஆசீர்வதிப்பார். Jabez, honored in front of his brothers, he will bless you. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Those who believe, please clap your hands and glorify God. ஆண்டவரே, உமக்கு நன்றி. Yes, Lord, thank you. உமக்கு நன்றி. Yes, Lord, thank you. உமக்கு ஸ்தோத்திரம். Praise you. எல்லா புத்திக்கு மேலான Beyond every surpassing every understanding. சமாதானம் Peace. என்னை நிரப்புகிறதுக்கா ஸ்தோத்திரம். Let it is filling me. இந்த மாதத்தில் அந்த அனுபவத்தை எனக்கு தரப்போறதுக்கா ஸ்தோத்திரம். Thanks that you are going to give it to எனக்கு me. நீ தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். Thanks that you are going to give it to me. நற்குணத்தை தரப்போகிறீர். You are going to give me good நல்ல character. வேண்டுதலை You தரப்போகிறீர். are going to give me requests. எல்லாம் அது என்னை சீர்படுத்த You போகிறீர். are going to correct me. எனக்குள்ள வேண்டாதவைகளை அகற்ற போகிறீர். Unnecessary, you are going to put it away. ஸ்தோத்திரம். I praise you. உமக்கு I ஸ்தோத்திரம். thank you. என்னுடைய சிந்தையில, On my mind, என் இருதயத்துல, in my heart, என் குடும்பத்துல, in my family, வேலை பார்க்கிற இடத்துல, in my working place, வியாபாரங்கள்ல, in my business, என்னுடைய டிராவலிங்ல, in my travel, நான் போற எல்லா இடங்களிலும் wherever I go. புத்திக்கு மேலான சமாதானம், Peace surpassing every எதிர்பாராத சமாதானம், unexpected peace. போகிற வழியெல்லாம் செமைப்படுத்துகிற தேவன். You God corrects every crooked. ஹல்லேலூயா. Hallelujah. தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, இகழ்ந்து மழுகாது